ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருவிழா மினி விளாக் பார்க்கலாமா? 10ஆம் திருவிழாக்கு வீட்டு பக்கத்துலேயே சப்பரம் கொண்டு வருவாங்க. அப்போ எடுத்த வீடியோ தான். சப்பரம் வரும்போது உப்பு மிளகு வாங்கி போடுவோம். எனக்கு எப்படி தெரியும்னா, எங்கள் ஊர் பக்கத்துலேயே மாடுதேர் திருவிழா இருக்குது. அங்கே சர்ச்சு திருவிழா வரும்போது எப்போவுமே 9ஆம் திருவிழாக்கு நாங்கள் போயிடுவோம். அப்போது நாங்கள் மனசில் ஏதாவது வேண்டுதல் வச்சுட்டு உப்பு மிளகு வாங்கி கொடுப்போம். அப்படி தான் எனக்கு தெரியும். இங்கே உப்பு மிளகை கையில் எடுத்து சப்பரத்துக்கு மேலே போடுவாங்க. சப்பரம் போனதுமே சரி கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு கிளம்பியாச்சு. அங்கே வந்த டாய்ஸை பார்த்துட்டு சர்வி குட்டி விடலை. கோவில் போறதுக்கு முன்னாடியே எனக்கு வாங்கி தரணும்னு ஒரே அழுக. அப்படியே சர்ச்சுக்கு போயிட்டு வெளியே வந்து நிறைய திருவிழா கடை இருக்கும். அதையெல்லாம் அப்படியே பார்த்துட்டு தேவைப்பட்ட திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. எல்லா திங்ஸும் வீட்டில் இருந்தாலும் திருவிழா கடையை பார்க்கும்போது ஒரு ஆசை தான். எனக்கு விவரம் வந்த பிறவெல்லாம் எங்க அம்மா திருவிழாக்குன்னா 100 ரூபாய் கொடுப்பாங்க. அதுல பட்ஜெட் போட்டு அழகா வாங்கிட்டு வருவோம். அது ஒரு தனி ஆனந்தமா இருந்துச்சு. இப்போ இருக்க குழந்தைங்க அப்படி இல்லை. கேட்டதெல்லாம் தேவைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுப்போம். ஒரு செகண்ட் தான் அதை அதோட உடச்சி விட்டுருவாங்க. திருவிழா கடையில திங்ஸ் வாங்குறமோ இல்லையோ அதை அப்படியே வேடிக்கை பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சர்வி குட்டிக்கு அவன் ரிமோட் காரும் கன்னும் கேட்டிருந்தான். அவங்க சித்தி அதை வாங்கி கொடுத்துருந்தா. ஃபைனலா எல்லாரும் சேர்ந்து உட்காந்து கொஞ்சம் ஜூஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ வாட்ச் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பை பாய்.